வணக்கம். இன்னைக்கு திருக்குறள் நடுவு நிலைமை படிச்சுட்ருக்கேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். 2 செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து. 3 நன்றே தரினும் நடுவி கந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல். 4 தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். 5 கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. 6 கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செயின். 7 கெடுவாக வையாது உலகம் நடுவாக நின்றிக்கண் தங்கியான் தாழ்வு. 8 சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்ததொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. 9 சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இல்லமை பெறின். 10 வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின். இப்போ இதோட விளக்கம் பார்த்தோம்னா, தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். இதோட பொருள் பகைவர் அயலோர் நண்பர் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமையை கருதி சொல்லக்கூடிய சொல் தான் தகுதியானது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீதி உடையவனோட செல்வம் அழியாமல் அவனோட பரம்பரைக்குமே இருந்து அது பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றே தரினும் நடுவி கந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். அது என்ன அப்படின்னா, நல்லதே தர்றதா இருந்தாலும் நீதியை விட்டு விலகிறது அப்படின்னா அதை அப்போவே கைவிட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒருவர் தகுதியுள்ளவரா தகுதி இல்லாதவரா அல்லது நடுவுநிலைமை உள்ளவரா இல்லையா என்பது எப்போ நிலைக்கும்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம், அவர் போன பின்பு பழியாலும் புகழாலும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்தும் கோடாமை சான்றோர்க்கு அணி. அப்படின்னா என்னென்னா, ஒருவருக்கு வாழ்வு தாழ்வு ரெண்டுமே இயற்கை தான். ஆனால் நடுவு நிலைமை தவறாமல் எந்த நிலை வந்தாலும் நடுவு நிலை தவறாமல் இருக்கிறது தான் உறுதியான பெரியோர்க்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யின். அப்படின்னா என்னென்னா, தன்னோட நெஞ்சம் நீதியை விட்டு அகழுது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே அவனுக்கு தான் கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. அப்படின்னா ஒரு நடுவு நிலைமை அப்படிங்கிறது தெரிஞ்சு அவன் வறுமையிலேயே இருந்தாலும் கூட அந்த வறுமையை உலகம் பெருசாக எடுத்துக்காது. ஏன்னா அவன் நடுவு நிலைமை உடையவன் அப்படிங்கிறத மட்டும்தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு. அப்படின்னா நடுவுநிலைமைங்கிறது எப்படி இருக்கணும்னா, தராசில் இருக்க முள் மாதிரி நேர்மையாக யாவர் பக்கமும் சாயாமல் உண்மையான நீதியை வழங்குவதே நடுவு நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சொற்கோட்டம் இல்லது சிப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். அப்படின்னா என்னென்னா, மனத்தை யார் பக்கமும் இல்லாமல் நேர்மையும் நெஞ்சுறுதியோடையும் அவர் சொல்கிற நீதி நியாயம் நடுவு நிலைமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். அப்படின்னா பிறரோட பொருளையும் தன் பொருளாக நினச்சி நேர்மையோட வாணிகம் செய்கிறது தான் வாணிகரின் நடுவு நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் திருக்குறள் பார்ப்போம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. நன்றே தருணம் நடுவி கந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யின். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நின்றிக்கண் தங்கியான் தாழ்வு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். இப்போது இதோட சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். பார்ப்பட்டு பால்பட்டு, ஏன்னா யார் நண்பர் பகைவர் அந்த மாதிரி அதுதான் பால்பட்டு. பெறின் பெருமை பெறுவது. செப்பம் செல்வம். மாப்பு மிகுதி. ஒழிய விடல் விட்டுவிடல். தக்கார் தகுதியானவர். தகவிலர் தகுதி அற்றவர். கேடு தீமை. பெருக்கம் நன்மை. கோடாமை நடுவுநிலை தவறாமை. யான் தான்
தாழ்வு வறுமை, சீர்தூக்கி ஒப்பிட்டு பார்த்து துலாகோலில் ஒப்பிட்டு பார்த்தல், கோடாமை சாயாமை, இது நடுவுநிலை தவறாமைன்னு வச்சுக்கலாம். அணி அழகு, கோட்டம் எல்லா திசையிலும், பேணி காத்தல், பிறவும் பிறருடைய பொருள். வணக்கம்.